ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இந்த ஒரு படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டிருந்தாரு. இந்த படத்தோட பேரை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அதுல பாருங்க, இந்த ஒரு படம் 1987ல வந்திருக்கு. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான் இந்த படம் வித்தியாசமான கான்செப்டோட மட்டும் இல்லாம பக்காவான சைனீஸ் பாரம்பரியத்தோட தரமான பல சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கிறதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போடுங்க. அதே போல நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் ஒரு மாஸ்டர் காட்டுறாங்க. இந்த மாஸ்டர் யார் அப்படின்னா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் என்ன பண்றான் அப்படின்னா எதையோ தேடிக்கிட்டு அப்படியே அங்கேயும் பார்த்து நடந்து போயிட்டு இருக்கான். டக்குனு அவன் மூஞ்சில பார்த்தா ரெட் லைட் அடிக்கிறாங்க. நம்மளும் ஏதோ பேய் வரப்போது பூதம் வரப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லா பொண்ணுங்களா வருதுங்க. அதுவும் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப மோசமா பங்கமா வருதுங்க. அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரே ஹாப்பி. அவங்க எல்லாரையும் வளைச்சு வளைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படிப்பட்ட டான்ஸ் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டான்ஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க அவனை சுத்தி ரிங் மாதிரி சுத்துறது. அந்த பொண்ணுங்க எல்லாருமே இவன் முன்னாடி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. தலைவரும் அப்படியே ஜாலியா குதிச்சிட்டு இருக்கான். டக்குனு பார்த்தா மாஸ்டர் மாஸ்டர் ஒரு சவுண்ட் வருது. என்னடா அப்படி சொல்லி எட்டி பார்த்தா கனவு. கடைசியில் எட்டி பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா கனவா டேய் ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறான். அதுக்கு அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா மாஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம், டைம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆமா பொண்ணு பார்க்க போனோம்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறப்ப அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னா இதான் நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க சார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு நல்ல சிறந்த திறமைகள்லாம் நிறைய இருக்கு, நான் உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துப்பேன், என்ன கட்டாயமா நீங்க நம்பி உங்க பொண்ணை தரலாம்னு சொல்லி பேசுறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பணம் காசு பத்தி பிரச்சனை இல்ல தம்பி, ஒழுக்கமானவனா இருக்கணும், அந்த ஒழுக்கம் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம என் பொண்ணை கண்கலங்காம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை பத்தி சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த வயசான ஒரு மேரேஜ் கொத்துக்க ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் தடபடலாம் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நைட்டை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுது. ஆனா இவன் காஞ்சி மாட கம்பள பூந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்றான் அப்படிங்கிற பேர்ல இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ல தரமா சம்பவம் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் முடிச்சிடறான். உடனே அந்த பொண்ணு கேக்குது என்னங்க அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மறுபடியும் பாக்குறான். அதுக்கப்புறம் எகைன் மறுநாள் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா இந்த புக்கை பாரு, இந்த புக்கை நான் உனக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு கேக்குது இது என்ன புக் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா இதெல்லாம் ரொம்ப பெரியவங்க படிக்கிற புக்கு, இந்த புக்கு எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, ஆனா உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓபன் பண்றான். அந்த புக்கை ஓபன் பண்ணதும் பார்த்தா அதுல அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கிற படமா இருக்கு. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு ஐயோ என்னங்க இது இந்த மாதிரி எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குது. அதுக்கு இவனும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்டா மட்டும்தான் அதுல சூப்பரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைய பாரு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனா ஒரு கண்ணு மொத்தம் அந்த புக்கை எப்படா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரக்கண்ணில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாட அந்த புக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபுல்லா ரொமான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. தினம் இதே மாதிரி வெளியே உள்ள பாத்ரூம் அப்புறம் ஹாலு சமையல் கட்டு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே இருக்கிற தோட்டத்திலே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ பாத்துறா. அவ அதை பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி மட்டும் இல்ல எதை பத்தியுமே கவலைப்படாம எங்களுக்கு சம்பவம் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இடம் பொருள் எவ்வளவு பார்க்காம எல்லா இடத்துலயும் சம்பவம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா பட்ட பகல்ல இந்த பக்கம் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க பட்டு இந்த பக்கம் சைடுல பார்த்தா ஒரு ஊஞ்சல் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அப்பங்க அதுக்கு போயிடுது. நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா. அதுக்கு உங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். டென்ஷனா என்ன சொல்றான் அப்படின்னா அந்த மாஸ்டர் நல்லவன் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன், ஆனா அவனுக்கு சுத்தமா ஒழுக்கமே தெரியல, எதை எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கு, இப்படி சீப்பா நடந்துப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் மாதிரி வந்திருப்பாங்க போல. அப்ப மாமனார் ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா மருமகனே இங்க கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு இவனும் போய் சொல்லுங்க மாமா என்ன விஷயம் சொல்லி கேட்கறான். அதுக்கு ஒரு ஓப்பனாவே சொல்றாப்ல நான் உன்ன நல்ல பையன் அப்படி சொல்லி நினைச்சேன், ஆனா நீ பொறுப்பு இல்லாம ஒரு ஒழுக்கம் இல்லாம நிறைய தப்பான விஷயங்களை பண்ற, நீ பண்றத தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதை பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு நேரம் காலம் இருக்கு, கண்ட இடத்துல கண்ட நேரத்துல பண்றதுக்கு நம்ம ஒன்னும் விலங்குகள் கிடையாது மனுஷங்க அப்படின்னு சொல்றாப்ல. அவர் சொன்னதை கேட்டு ஹீரோ அமைதியாவே நின்று இருக்கான். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு பொறுப்பு வரணும் அப்படின்னா நீ லைஃப்ல சில விஷயங்களை கத்துக்கணும், உனக்கு லைஃப் அப்படிங்கிற பாடம் போக்கட்டணும், அதுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா இங்கிருந்து ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு உன் வாழ்க்கை பயணத்தை போய் தேடிட்டு வா, நீ தேடிட்டு திரும்பி வரும்போது ஒரு நல்ல பையனா இருப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன், அப்படி ஒருவேளை நீ வரல அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் திருந்தல, உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு அவனும் சரிங்க மாமா நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான், நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன், நான் திரும்பி வரும்போது ஒரு ஒழுக்க சிலனா வருவேன், நீங்களே என்ன பார்த்து பாராட்டுவீங்க பாருங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். அதை பார்த்ததும் மாமனாருக்கு ஒரே ஹாப்பி. மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ஒழுக்கமா திருந்தினா மட்டும்தான் இங்க வரணும், இல்லாட்டி நீ கடைசி வரைக்கும் இங்க வரக்கூடாது அப்படின்னு வேற சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நான் ஒழுக்கமா வருவேன், இல்லாட்டி நான் அந்த பக்கமே வர மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான் போல. அதுக்கு ஹீரோயின் அழுந்துகிட்டு இருக்கா. இல்ல முடியாது, நீங்க போக கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை விட்டு போகாதீங்க, அப்பா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுந்துகிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறா. இந்தாங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க, இதை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா.
அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணை சோகமா பார்க்க அவளும் சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கேக்குறான், மாஸ்டர் உங்களுக்கு வீட்ல இருந்து வந்தது ஃபீலிங்கா இல்லையா, நீங்க ஒரு மாதிரி நார்மலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபீலிங் இல்லன்னு சொல்ல முடியாது, ஆனா உண்மையிலே கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் என்ன மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல கல்யாணம் பண்ணிட்டாலே நம்மளோட ஃப்ரீடம் போயிடும், நம்ம ஏதோ கூண்ட்ல மாட்டின மாதிரி இருக்கும், ஆனா இப்ப அப்படி இல்ல, என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நினைச்சு வச்சிருக்காங்க, இவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான், ஆனா இந்த லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தா ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த மாஸ்டரோட அசிஸ்டன்ட்டும் வராங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் காட்டுறாங்க. அவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அவன் தான் கொஞ்சம் பெரிய பணக்காரன் போல. அவன் வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட பேசுறான். வாங்க மாஸ்டர், நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நம்ம மாஸ்டரும் இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன், அப்படி வரும்போது தான் உங்களோட அழகான இந்த இடத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அள்ளி விடுறாப்ல. உடனே அந்த பணக்காரனும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாஸ்டர் அந்த பெரிய பணக்காரன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் கீழே உட்கார்றான். டக்குனு பார்த்தா அந்த சேர் உடைஞ்சு கீழே விழுந்துறான். உடனே ஹீரோ அந்த பணக்காரன் நம்ம இவனை தூக்க போக அப்ப அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, மாஸ்டர் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டமே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய திருட்டு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த திருடனே இவர்தான் அப்படி சொல்லி சொல்றான். அதை கேட்டது நம்ம மாஸ்டர் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓ நீங்க தானா, ரியலி அமேசிங், நீங்க அட்மையர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த திருடன் கிட்ட நம்ம மாஸ்டர் பேசுறாப்ல. அதுக்கு அந்த திருடனும், மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன், மாஸ்டரா, இல்ல இல்ல நீங்க தான் எனக்கே மாஸ்டர், உண்மையிலே நீங்க வேற லெவல் அப்படி சொல்லி இந்த மாஸ்டர் அவனை போய் புகழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கு அந்த பணக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி மாஸ்டர் வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி உங்களை திருப்திப்படுத்துறது என்னோட கடமை, கண்டிப்பா நீங்க ஃபுல்ஃபில்லா தான் இங்க போவீங்க அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மாஸ்டர் அவனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பணக்காரன் கேட்கறான், உங்களுக்கு என்ன மாஸ்டர் ஒன்று சொல்லுங்க, இப்பவே இறக்குறேன் அப்படி சொல்றான். அதுக்கு நம்ம மாஸ்டர் என்ன கேட்கறான் அப்படின்னா, எனக்கு அழகழகான பெண்கள் வேணும், இந்த நைட்டை மறக்கவே முடியாத மாதிரி வேற மாதிரியான ரொமான்டிக் ஃபீலா இருக்கிற மாதிரி ஒரு நள்ளிரவா மாத்தி கூட அப்படி சொல்லி கேட்கறாப்ல. அதுக்கு நம்ம பணக்காரனும் சிரிச்சிட்டு, மாஸ்டர் நீங்க பெரிய ஆள் தான், நான் உங்களை கலையில மாஸ்டர் நினைச்சேன், ஆனா நீங்க வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல 2 கப்பல்ஸ் நடந்து வராங்க. அந்த கப்பல்ஸ்ல பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ஏதோ வயசான கிழவ மாதிரி இருக்காப்ல, ஆனா அவனோட பொண்டாட்டி ரொம்ப எங்கா தான் இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவளே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த பணக்காரன் இருக்கான் இல்லையா அவன் பார்த்துட்டு, என்ன மாஸ்டர் கண்ணிலே கரெக்ட் பண்றீங்க, அடுத்தனோட பொருள் அப்படின்னா ரொம்ப ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம மாஸ்டர் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓப்பனா சொன்னா உண்மை தாங்க, பிராங்காவே அதான டேஸ்ட், அதான ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு உடனே அந்த பணக்காரனும் சிரிச்சுக்கிட்டு, சரி சரி உங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த ஊர்ல ஏதோ பெரிய பணக்கார பொண்ணு போல ஒரு பல்லக்கில தான் வந்து இறங்குறா. இவன் எங்கடா வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கோயிலுக்கு வரா. அந்த கோயில்ல பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த பக்கம் யாரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற மாதிரி இருக்கு. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவன்டா இங்க வந்திருக்கான் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பொண்ணுங்க மட்டும் தான் வருவாங்களாம். அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆகி தன்னோட புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, தான் புருஷன் நல்லா இருக்கணும், இல்லாட்டி பிரிஞ்சு போன புருஷன் தான் கூட வந்து சேரணும் அப்படி சொல்லி வேண்ட பொண்ணுங்க மட்டும் தான் இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். சோ அதனாலதான் நம்ம தலைவர் இங்க வந்திருக்காப்ல. அதான் அதுக்கு முன்னாடி சீன்லயே சொன்னா இல்லையா, அடுத்தனோட பொருள் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் தலைவர் இங்க வந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன வேண்டுது அப்படின்னா, சாமி கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் குழந்தை இல்ல, சீக்கிரமா எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான் இல்லையா, அவனை மறந்து இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே வெளியே வந்துடுறான். இவன் வெளியே வர்றத அந்த பொண்ணு பார்த்துருது. அது மட்டும் இல்லாம பயந்துடுது, என்னடா இங்க ஒரு ஆம்பளை இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அவன் சிரிக்க, அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஏய் வாடி போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. போகும்போது கூட இவனை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை எப்படியாச்சும் சம்பவம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தலைவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காப்ல. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ ஏதோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பெரிய பணக்காரா இருக்கான் இல்லையா அவன் தான். அவன் வந்துட்டு, மாஸ்டர் என்ன பண்றீங்க, முக்கியமான புக் படிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் அவன், எங்கெங்க படிக்க விட்டீங்க, அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றான். வாங்க சரக்கு அடிச்சுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ரிங்க்ஸோட உட்காந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், மாஸ்டர் நீ காலையில தான் பேசணும், நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான பொண்ணை பார்த்திருக்கேன். அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காம இருக்காது, நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லா அம்சமும் அந்த பொண்ணுக்கு பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உடனே அது ஹீரோவும், யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பணக்காரனும் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அவ ரொம்ப அழகான பொண்ணு, அவன் புருஷன் விறகு வெட்டுற வேலை செய்யறான், அந்த பொண்ணு சில்க் வியாபாரம் பண்ணுது, பார்க்க படு பயங்கரமா இருக்கும், ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அந்த விஷயத்துல பெருசா திருப்தி இல்லாத மாதிரி தான் தெரியுது, அதனால நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு புரியுது இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோவும், புரியுதுங்க வேற லெவல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் கேட்கறான், சரிங்க மாஸ்டர் நான் உனக்கு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மாஸ்டரும், ஏய் சொல்லுங்க இதுல நானும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்ல, அதுக்கு அவன் உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி கட்டலாம் சொல்லி கழட்டி காட்ட, அதுக்கப்புறம் அவனோட இவன் அளவெடுக்கிறான். அளவெடுத்து பார்த்தா அது ரொம்ப குட்டியா இருக்கு. அதை பார்த்ததும் அந்த பணக்காரன் சிரிச்சுட்டு, மாஸ்டர் இதுனே இவ்வளவு சின்னதா இருக்கு, இது இவ்வளவு சின்னதா இருந்தா நீங்க உங்க ஒய்ஃபை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்ப டல்லாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட கனவுல ஹீரோயினோட தங்கச்சி அதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு குச்சை வச்சு அந்த பணக்காரன் அளவெடுத்து காமிச்சான் இல்லையா, அந்த அளவெடுத்து முன்னாடி ஆடுற மாதிரியே எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் டக்குனு கண்ண திறந்து பார்த்தா கனவு, அப்பாடா கனவா அப்படின்னு சொல்லிட்டு
மறுநாள் காலையில விடிஞ்சது விடியாதமா கிளம்பி சரி ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணியாவது நம்ம பெருசு பண்ணி ஆகணும், இதை எப்படியே விட்டா இன்னைக்கு நம்ம கனவுல நடந்த மாதிரி நாளைக்கு நட்சத்திரம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி இவனும் அசிஸ்டன்ட்டும் ஹாஸ்பிட்டல் சுத்துறாங்க. அப்படி சுத்தும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் நான் சொல்றேன், அதாவது இவங்க இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய வைத்தியசாலை. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவன் அசிஸ்டன்ட்டும் போறாங்க. அப்ப உள்ள ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருக்காரு. வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் தயங்கி பேசுறான். அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்னும் கூச்சப்படாதீங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு வைத்தியம் மட்டும் இல்ல ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும், உங்களோட அந்த விஷயம் சின்னசா இருக்கு அதை சரி பண்ணலாம்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே ஜாலியா மாஸ்டர் நீங்க உண்மையிலே வேற லெவல், நான் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன் ஆனா எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படி சொல்லி அவர்கிட்ட அவரை பத்தியே பெருமை பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோக்கு சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி அவனுக்கு அவனோட அந்த விஷயத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ரொம்ப ஹாப்பியா வரான். ஏங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரியே நானும் பக்காவா ரெடியே வந்திருக்கேன், இப்ப கூட்டு போய் நீங்க அந்த பொண்ணை காட்டுறீங்க, அந்த பொண்ணை நான் உங்க கண்ணு முன்னாடியே மடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பணக்காரங்க கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் வராங்க. அந்த பொண்ணு வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்கறான், எங்க எனக்கு கொஞ்சம் ஒயிட் சில்க் வேணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் அந்த பொண்ணு பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு பாக்குது. இந்த சீனை பார்க்கும்போது இவர் பெரிய ஏழாம் அறிவு டாங்லி அப்படியே கண்ணிலே நோக்கு ஒரு முத்தால கவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா சொன்ன மாதிரி இவனை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் அப்படியே மயங்கி ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த பொண்ணு அப்படியே தலையை சிலிப்பிக்கிட்டு சொல்லுங்க சார் என்ன சார் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அவன் இல்ல மேடம் கொஞ்சம் ஒயிட் சில்க் வேணும், ஒயிட் சில்க் மட்டும் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒயிட் சில்க் கொண்டு வருது. அதுக்கு அந்த பணக்காரன் கேட்கறான் என்ன மாஸ்டர் ஒயிட் சில்க்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம ஹீரோ எங்க இதெல்லாம் நம்ம ட்ரிக்ஸுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாக்குறாப்ல. அந்த பொண்ணு உள்ள இருந்து சில்க் எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா என்னங்க ஒயிட் சில்க் கேட்டா எல்லோ சில்க் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு இல்லங்க இது ஒயிட் சில்க் தான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்க பாருங்க ஒயிட் தான் இதான், இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, இதை கம்பேர் பண்ணும்போது இது எல்லோ தானே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அதுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வளைஞ்சு பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா உங்ககிட்ட வேற கலெக்ஷன்ஸ் இருக்கா, வேற ஏதாவது கலெக்ஷன் இருந்தா காட்டுங்க, ஆனா அது உங்க கையோட கலர் மாதிரியே இருக்கணும், கையை விட கம்மியா இருந்தா நான் அதை எல்லோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி கடலை போடுறாப்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கையோட கையா தொட்டு லைட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கல, உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நான் உள்ளே காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் உள்ள போறத பக்கத்துல ஒரு கிளவி இருக்கா, அவ பார்த்துட்டு இவ யாரையும் உள்ள கூட்டு போக மாட்டாளே, உள்ள கூட்டு போறா அப்படின்னா ஏதோ நடக்க போகுது, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தலையாடிட்டே பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த துணி வித்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட புருஷனை காட்டுறாங்க. அவன் விறகலாம் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து பேசுறான். ஆக்சுவலி ஒரு முன்கோவக்காரன் போல அடிக்கடி இவன் மேல கோவப்பட்டு எரிஞ்சு விழுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இவனே சிரிச்சு பேசுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சதும் நான் கோவப்பட்டதுல எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்ல சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லி இந்த பொண்ணு அவனை வலியமிச்சு வச்சிருது. வலியமிச்சிட்டு வந்து இன்னைக்கு காலையில வந்தாலும் மாஸ்டர் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்க நைட் ஆயிடுது. அப்ப யாரோ ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்கான். யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவன் மெதுவா யாரா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அந்த பொண்ணு உள்ள தூங்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணை வச்சு ஃபுல்லா சம்பவம் பண்ணிடுறான். அந்த பொண்ணு பயங்கரமா கம்பெனி தருது. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கேத்தி வச்சு பார்த்தா ஒரு வயசான பாட்டி ஒன்று படுத்துட்டு இருக்கு. அதாவது இந்த பாட்டி யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீன்ல ஓஹோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த பாட்டி தான். அதை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆயிடுது. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ சான்ஸே இல்ல, உண்மையிலே மார்வலஸ், நீ ரொம்ப செமையா பண்ற, இன்னொரு டைம் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதுக்கு ஐயோ என்ன விடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தூரமா ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது நான் நீங்க தேடி வந்த பொண்ணோட பக்கத்து வீட்டு பாட்டி, நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட பண்றதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ண சொன்னா, அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இதை பார்த்ததும் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ என்ன ஏமாத்திட்ட டெஸ்ட் பண்ணணும்னா இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு ஹனி கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிளவி என்ன சொல்றா அப்படின்னா எம்மா செமையா பண்றாப்ல, விட்டா இன்னைக்கு நைட் ஃபுல்லா நானே பண்ணிட்டு இருப்பேன், இன்னைக்கு நைட் உனக்கு தரமான சம்பவம் தான், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா போப்பா நீ என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்ட, நான் எவ்வளவு ஹாப்பி மூட்ல வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொமான்டிக்கா பேச இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு வரேன், ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர் போய் குளிச்சிட்டு வராப்ல. இவன் அந்த மாதிரி குளிச்சிட்டு வரும்போது இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவளே ரொமான்டிக்கா ஒரு மாதிரி பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் பயங்கரமா வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல ஓடுது. ஃபார்வர்ட் பண்ணி தள்ளிட்டு இருந்தா கூட ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த பொண்ணோட புருஷன் இருக்கா இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவனுக்கு இந்த விஷயம் எப்படியே தெரிஞ்சிருச்சு. அதனால சோகமா போய் அவன் ஒரு கடையில குடிச்சிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா நானா இருந்தா டிவோர்ஸ் பண்ணிருப்பேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணுலாம் தேவை நமக்கு, இதெல்லாம் குடும்ப பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி சொல்ல இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனே சொல்றான் சரி நீ டென்ஷன் ஆகாத, நீ போய் டென்ஷனா ஏதாச்சும் பண்ணிர போற, நீ அவளை கொல்லு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, ஆனா அதே நேரத்துல நீ அவ கூட வாழக்கூடாது, அவன் நமக்கு தேவையே இல்ல, நீ ரொம்ப நல்லவன், ஆனா அவ ரொம்ப மோசமானவ, உனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம மாஸ்டர், அந்த பணக்காரன், நம்ம மாஸ்டரோட அசிஸ்டன்ட் சொல்லி எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததும் அந்த பொண்ணோட புருஷனுக்கு செம கோவம் வந்துருது. அவங்கள பார்க்காம ஒரு ஓரமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க 3 பேரும் வாலண்டரியா அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அந்த பணக்காரன் சொல்றான் இங்க பாரு இவர் தான் மாஸ்டர், இவரு கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவனும் என்ன பேசணும், எனக்கு யார்கிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சைடா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு அந்த மாஸ்டர் என்ன சொல்றான் அப்படின்னா இங்க பாருங்க உங்களோட பொண்டாட்டியை நான் வாங்கிக்கிறேன், அவளுக்கு எங்கூட இருக்க தான் ஆசை, உங்களை அவளுக்கு பிடிக்கல, சோ அதனால இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இனிமே அவ பக்கமே வராது
வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பணம் மூட்டை தூக்கி அவங்க கொடுக்குறாங்க. அந்த பணத்தை அவன் கையில வாங்கிட்டு அழ முடியாம அழுந்துக்கிட்டு ஒரு மாதிரி கோவமா பாத்துக்கிட்டு அங்கிருந்து எழுதி அமைதியா போயிடுறான். அவன் அங்கிருந்து போன பிறகு அந்த பணக்காரன் சிரிக்கிறான். பாத்தீங்களா, அவ்வளவுதான் விஷயம், பணம் தான் இங்க எல்லாமே பேசும், பணத்துக்காக அவன் பொண்டாட்டியா அவன் வித்துட்டு இங்கிருந்து போயிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம மாஸ்டருக்கும் ஒரே ஜாலியா ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நாளா ஹீரோ இல்லாததுனால அவளால அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவளே அவளுக்கா செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல தினம் அந்த மாதிரி பண்ணி அவளால முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நிறைய கோவப்பட வர ஆரம்பிச்சிடறா. இந்த மாதிரி ஒரு டைம் என்ன பண்றா அப்படின்னா பெட்ல இருக்கிற துணி பஞ்சு இதெல்லாம் கிழிச்சு போட்டு அவ கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் பயங்கரமா காமிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. இங்க இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவை கட்டுறாங்க. அங்க ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனும் இந்த சில்க் விக்கிற பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பூ வச்சு விளையாடுறது, அப்புறம் கட்டி போட்டு அந்த மாதிரி சம்பவம் பண்றது அப்படின்னு சொல்லி விதவிதமா பல டைப்ல பல பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்காப்ல. இங்க இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவனை கட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோட மாமனார் கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்கான். சார், இந்த மாதிரி எனக்கு யாரும் கிடையாது, நான் நல்லா வேலை செய்வேன், நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன், தோட்ட வேலை, சமையல் வேலை, எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் சார், ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா எனக்கு இப்போதைக்கு வேலைக்கு ஆள் தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் திருப்பி கேட்க சரி ஓகே தோட்ட வேலை இருக்கு, நீ பண்ணு, உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன், நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வெளியே ஒரு இடத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாப்ல. அது மட்டும் இல்லாம இதான் என் சின்ன பொண்ணு, இவனுக்கு சொல்லி கொடுப்பா என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கு உடனே அவனுக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுது. சரிங்க சார், கண்டிப்பா இந்த உதவிக்கு நான் எப்பயும் நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றான். தேங்க்ஸ் பண்ணிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்லயே இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் முறைச்சு பார்க்கறத அங்க இருக்கிற யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த சில்க் விக்கிற பொண்ணி நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க பனிப்பொழிவுலாம் இருக்கு. இப்பதான் என் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கு, நீங்க வந்த பிறகு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல இவன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அப்படியே கீழே திரும்பி பார்க்கும்போது அவங்க ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் என்ன பேப்பர் அப்படின்னா, இவன் ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போனா இல்லையா, அப்ப கூட அங்க ஒரு பெரிய பணக்கார பொண்ணு வந்தாலே அந்த பொண்ணு விட்டு போன பேப்பர். அதை பார்த்ததும் அந்த பொண்ணோட ஞாபகம் எனக்கு வந்துருது. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் யாரையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரடா இவங்க ரெண்டு பேரும் வெறிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சில்க் விக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட புருஷனை தான். அவனு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டுல அப்படியே ஆம்ஸ் ஷோல்டர் எல்லாம் காமிச்சிக்கிட்டு தலைவர் பாட்டுக்கிட்டு விறகு வெட்டிட்டு இருக்காப்ல. இவன் விறகு வெட்ட அப்படியே ஹீரோனை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ யாரையும் தேடி வந்துட்டு இருக்கான். இவன் யாரா தேடி வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த கோவில்ல மீட் பண்ணா இல்லையா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஒரு மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சு அதோட வீட்டுக்கு போயிடுது. இவனும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரோட வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அங்க பனி பொழிஞ்சிட்டே இருக்கிறதுனால அப்படியே வலி கீழே விழுந்துறாப்ல. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இவன் கீழே விழுந்தும் திருந்தல. இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை பார்த்து தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பெட்ரூம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கமா பின்பக்கமா போய் அங்க அப்படியே எட்டி பார்க்கறான். இவன் வெட்டி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மள தூரத்துல யாராவது பார்த்தா நம்மள யாரோ பாக்குற மாதிரி தோணும் இல்லையா, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணுது. யாரா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து டோர் திறந்து பார்க்கறா. ஆனா டோர் திறந்து பார்த்தா யாரும் இல்ல. அந்த நேரம் பார்த்து தலைவர் கீழ இருந்து ஹீ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மேல எழுறான். இவனை பார்த்ததும் அந்த பொண்ணு பயந்து போயிடுது. உடனே அவன் பயப்படாதீங்க நான் தான் நம்ம கூட நீங்க மீட் பண்ணமே அப்படி சொல்லி கத்திக்கிட்டே உள்ள வரான். அந்த பொண்ணு டக்குன்னு யாருன்னு தெரியாம திருடன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவன் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு வழியா அவன தெரிய வருது. ஓ நீங்களா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? ட்ரெஸ் எல்லாம் தான மறைச்சிக்கிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பரவாயில்ல மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுவும் நீங்க இப்படி இருக்கிறது ரொம்ப அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேக்குது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், ஏங்க நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, ஏங்க எனக்கலாமா ஃபேனு, என்னால நம்பவே முடியல, என்ன போய் யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ, ஏங்க நீங்க தாங்க அப்படி சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே வேற லெவல் ஃபேன்ஸ் இருப்பாங்க, நீங்க மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணு கை வச்சு பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, ஏங்க உண்மையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அவன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் சொல்றது எல்லாமே எப்பவுமே உண்மைதான் அப்படிங்கிறான். இப்ப கூட பாருங்க நான் உங்களுக்கு உண்மை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அந்த பொண்ணு ஹக் பண்ண அந்த பொண்ணு ஜாலியா அதை என்ஜாய் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அந்த பொண்ணு இதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த மாதிரி வேற லெவல்ல தரமா கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் இல்ல, கிட்டத்தட்ட 4-5 ரவுண்ட் போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த சீன்ஸ் எல்லாம் விஷுவல் மேக்கிங்கா பயங்கரமா பண்ணிருப்பாங்க. டிஃபரெண்ட் ஆங்கிள் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோனோட வீட்டுல வேலைக்கு சேர்ந்தான் இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவனும் நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ரொம்ப நேரமா வேலை செய்றீங்க, இந்தாங்க இந்த டீ சாப்பிடுங்க சொல்லி அந்த பொண்ணு டீ எடுத்து கொடுக்குது. ஐயோ பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, இல்லங்க நீங்க ரொம்ப நேர்மையானவர், அதிலும் கடுமையான உழைப்பாளி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை போல நல்ல மனுஷனை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்ல தலைவருக்கும் அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. எங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்கு, எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன கேட்கறான் அப்படின்னா, எங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த பொண்ணு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இல்ல உங்க அக்கா தனியா இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆக்சுவலி மாமா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு, அவர் எப்போ வருவார் எப்படி வருவாருன்னு சொல்ல முடியாது, சோ இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு இவனும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அமைதியாயிடுறான். அது போக அவங்க அக்காவோட புருஷன் பேரையும் கேட்கறான். அந்த பொண்ணு அவன் புருஷன் பேரை சொல்ல இவன் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ஓரமா இருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் எதுக்கு சிரிக்கிறான்னு சொல்லி பார்த்தா அடுத்த சீன்லயே இவங்க கிட்ட அவங்க அப்பா கேட்கறாப்ல, தம்பி நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன், நீ ஏன் 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாப்ல. அதுக்கு இவனும், சார் என்ன சார் சொல்றீங்க, உண்மையா தான் சொல்றீங்களா,
ஆனா நான் ஏழை சார், என்கிட்ட அவ்வளவு பெரிய பணம்லாம் கிடையாது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவரும் சொல்றாரு, எனக்கு ஏழை பணக்காரலாம் வித்தியாசம் இல்ல தம்பி, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, கடுமையான உழைப்பாளி, சின்ன வயசுல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நீ இருக்கிற. சோ அதனால இந்த ஆம்பளை துணை இல்லாத வீட்டுக்கு கண்டிப்பா நீ பாதுகாவலனா இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு பிடிச்சிருந்தா என்னோட ரெண்டாவது பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அவர் இந்த மாதிரி சொன்னதும் தலைவருக்கு ஒரே ஹாப்பி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, நான் கண்டிப்பா உங்க பேரை காப்பாத்துவேன், உங்க பொண்ணு உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி டல்லா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு அதே ஃபீலிங்ஸ், என்னடா எதுவுமே பண்ண முடியலையே, இப்படியே எத்தனை நாள் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா இவனுங்களோட தங்கச்சியும் அந்த பக்கம் ஒரு ஓரமா போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்க அப்படின்னு சொல்லி தூரமா பாக்குறா. அவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு மறைவான இடமா பார்த்து அங்க தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம தலைவர் என்ன சொல்றான் அப்படின்னா, அவ்வளவுதான் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க, சோ நாளைக்கு எப்படி நீ ஒய்ஃப் ஆக போற, அப்போ பண்றத நம்ம இப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் அந்த பொண்ணு மேல லைட்டா கை வைக்க அந்த பொண்ணு சிரிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றத நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அது அவளுக்கு மேலும் மேலும் வேற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த கோயிலுக்கு வந்த பொண்ணும் இதே வேலையா இருப்பாங்க போல அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க செய்யும்போது டக்குனு ஹீரோயின் எழுறா, ஐயோ புருஷன் வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் நீ ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிளப்பிட்டுறா. நம்ம ஹீரோவும் போய் அந்த பொண்ணோட பெட் கடையில் ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிட்டு இருந்தவன் கவனம் இல்லாம பெட்டுக்கு கீழ ஒரு ஓட்டை இருக்கும் போல, அந்த ஓட்ட வழியா தலைவர் ஒரு வேற வேலையை பாக்குறான். அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு அவன் புருஷன் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. இந்த பொண்ணு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே கூப்பிடுது. அவனுக்கு இது வித்தியாசமா இருக்கு, ஏன் எழுந்து வர மாட்டேங்கிறா, உட்காந்துக்கிட்டே இன்வைட் பண்றா, சரி என்னவா இருக்கும், ஓகே ஏதோ அவளால் முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தவங்க சரி ஏதாவது விளையாடலாம், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கார்டு விளையாடுறாங்க. இவங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது தலைவர் பார்த்து கண்டினியூஸா வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கான். வேலையை பண்ண பண்ண அந்த பொண்ணால சுத்தமா முடியல. ரியாக்ஷனை மாத்தி மாத்தி வேற மாதிரி கொடுக்குது. அங்க விளையாடுறவனுக்குலாம் ஏன் இவங்க ஒரு மாதிரி பண்றாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி பிரமிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு வழியா சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பொண்ணு கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி முடிக்குது. இந்த சீனும் அப்படியே முடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இதே தாட்ஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மரத்தை அவன் வெட்டினா இல்லையா, அந்த ஞாபகம் வந்து போகுது. இது போக இவன் தங்கச்சி கூட அவன் பண்ணது அது இதுன்னு சொல்லி இவளுக்கு இருக்க ரொம்ப மைண்ட் தாட் அதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்ம போய் குளிச்சிட்டு வரலாம், குளிச்சிட்டு வந்தாவது கொஞ்சம் மைண்ட் செட் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குளிக்க போகுது. இவன் இந்த மாதிரி குளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சில்க் விக்கிற பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் உள்ள வந்து எட்டி பார்க்கறான். இவன் எட்டி பார்க்கறத நம்ம ஹீரோயினும் பாத்துறா. அது மட்டும் இல்லாம அவன் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி இவளே மேற்கொண்டு அவன் முன்னாடி வேற மாதிரி ஒரு மாதிரியா வேற பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்ததும் தலைவருக்கு வேற மாதிரி ஆயிடுது. தலைவர் உடனே உள்ள குதிச்சிடறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. நம்ம ஹீரோனும் ரொம்ப நாளா அந்த மாதிரி இருந்ததுனால வேற எதுவும் பண்ண முடியாம அவளே வாலண்டரி இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இந்த சில்க் விக்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் கூடயும் ஒரு பரஸ்பரமா பேசி விளையாடிட்டு இருக்கான். இவன் எப்படா எல்லாரும் கூடயும் பேசுறான் அப்படின்னு சொல்லி தானே பாக்குறீங்க. ஆக்சுவலி இவனும் சில்க் விக்கிற பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு இந்த கோயிலுக்கு வந்த ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபேமிலியும் இவர் ஒரு சிறந்த மாஸ்டர் இவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் அந்த வேலைக்காரனும் வேற லெவல்ல அடிக்கடி சம்பவம் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட மாச கணக்கில் சம்பவம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க அப்பா காலையில கூட கேட்டாரு எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல நீ எனக்கு மட்டும் தான், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன பேபி சொல்ற, என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் ஆமா ஹனி, எத்தனை நாள் தான் நம்மளும் இப்படி மறைஞ்சு பாத்துக்கிறது, எனக்கு உன்னை இப்படி மறைஞ்சு பார்க்கறது பிடிக்கல, நீ எப்பவும் என் கூட இருக்கணும், நீ எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட உரிமையா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய் ஹனி உண்மையிலே நான் உன்னதான் லவ் பண்றேன், உன் தங்கச்சி கூட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, உன்னை நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றா. என்னன்னா, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், உன்னை விட்டா யார் என்ன பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதை கேட்டதும் இவனுக்கு ஷாக் ஆயிடுது. எது பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். சரி வேற வழி இல்ல, நம்ம நாளைக்கு காலையில இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்ல பார்த்தா ரெண்டு பேரும் வீட்டு ஓடி வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் நடந்து வராங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்றா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்கா. அவனும் அணி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவ சின்ன பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. இவன் அந்த மாதிரி பண்ணும்போது தடிக்கு கீழே விழுந்து உருண்டு ரொம்ப தூரம் போக அவளோட கரு அப்படியே கலைஞ்சிருது. அதை இவனும் பார்த்து ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அவ பெட்ல படுத்துட்டு இருக்கா. இவன் அவளுக்கு ஆறுதல் சொல்றான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. ஆனா அவ இல்ல என் பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுந்துகிட்டே இருக்கா. இவன் இந்த மாதிரி அழுறதுக்கு அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஆக்சுவலி நான் இங்க வந்ததே பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டதும் இது பழி வாங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி அவ ஷாக்கா பாக்குறா. ஆமா உன் புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் என் பொண்டாட்டியை திருடிட்டான், என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி அபகரிக்கும் செஞ்சான், அதனாலதான் நான் ரிவெஞ்ச் எடுத்தேன், மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஒரு கருணையும் கிடையாது, எந்த ஒரு அன்பும் கிடையாது, உன் புருஷன் பண்ணதுக்கு நீதான் இப்ப தண்டனை அனுப்பிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் இந்த மாதிரி சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை நான் ஆல்ரெடி வித்துட்டேன், இப்போ உன்னை கூட்டு போகிறதுக்காக ஒரு பொம்பளை வருவா, அவ என்ன பண்றா அப்படின்னா அந்த மாதிரி தொழில் பண்றா அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஹீரோயின் கதறி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா 5 மாதங்கள் கழித்து அப்படின்னு சொல்லி வருது. ஏதோ ஒரு பெரிய வீட்டுல ஒரு செலிப்ரேஷன் போல கட்டுறாங்க. அதாவது இது பெரிய வீடெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி தொழில் பண்ற இடம். அந்த இடத்துல ஒவ்வொரு பொண்ணா ஒவ்வொரு கஸ்டமருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின்
எதுவும் முரண்டு பிடிக்காம அங்க நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன்ல பார்த்தா இவளை வித்துட்டு வந்தான் இல்லையா அவனை காட்டுறாங்க. அவன் ஏதோ சோகமா ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான். நமக்கு அவன் புருஷன் தானே இப்படி பண்ணா, ஆனா நம்ம அவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டோம், நம்மளால அவ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மலை பக்கமா போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கனவுல நிறைய பொண்ணுங்களா இருக்காங்க. தலைவர் அப்படியே உல்லாசமா படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவன் படுத்துட்டு இருக்கும்போது அங்க மாஸ்க் போட்டுருக்க மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே. அது ஒரு மாஸ்க் ஓபன் பண்ணா இவனுக்கு இவனோட பொண்டாட்டி ஃபேஸ் தெரியுது. அதுக்கப்புறம் டக்குன்னு அதை விட்டுட்டு அடுத்த மாஸ்க் திறந்து பார்த்தா அதுலயும் அவன் பொண்டாட்டி ஃபேஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட முகத்தையும் பார்க்கறான். எல்லா பொண்ணுங்களோட மூஞ்சிலுமே அவன் பொண்டாட்டி ஃபேஸாவே தெரியுது. அப்புறம் டக்குன்னு அலறிடிச்சு இருந்தா கனவு. அதுக்கப்புறம் அவன் பயந்து போய் பக்கத்துல இருக்கிற பொண்ணை திருப்பி பார்க்கறான். அதாவது அந்த சில்க் விக்கும் இல்லையா அந்த பொண்ணு. திரும்பி பார்த்தா அது அந்த பொண்ணா தான் இருக்கு. திரும்பி பார்த்து அந்த பொண்ணு எங்க என்னாச்சுங்க ஏன் முகம்லாம் வெத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் அவன் ஒண்ணு இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு கிளம்பி வரான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ ஊருக்கு வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுக்கு போட்டோ வச்சு மாலை போட்டுருக்காங்க. அதை பார்த்ததும் ஷாக் ஆகி மாமா என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் மாமனாரு நீ எதுவும் பேசாதடா, அவ மேல அன்பே வச்சிருந்தா, அவள மாதிரி உனக்கு ஒருத்தி கிடைக்கவே மாட்டா, உன்னையே நினைச்சா இறந்து போயிட்டாடா, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லி கண்டவனுக்கு திட்டுறாப்ல. ஹீரோ எதுவுமே பேசல. அவன் ஒய்ஃப் நினைச்சு அவன் கதறி கதறி அழுந்துகிட்டு இருக்கான். இப்படியே டே பை டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு திருவிழாக்கு வரான். இந்த மாதிரி அவன் திருவிழாக்கு வரும்போது ஏற்கனவே மீட் பண்ண பழைய நண்பரை ஒருத்தரை பார்க்கறான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவரும் ஏதோ இருக்கேன், மனசே நார்மலா இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சஞ்சலமா இருக்கு அப்படி சொல்லி சொல்றாப்ல. அதுக்கு அவரும் என்ன மாஸ்டர் மனசு கஷ்டமா இருந்தா அதுக்குன்னு தனி சிறப்பான இடம்லாம் இருக்கு, நாங்களாம் அதுக்கு தானே இருக்கோம் அப்படி சொல்லி அந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோவும் ஃபர்ஸ்ட் இல்ல இல்லங்க எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி சொல்லி சொல்றான். ஆனா அதுக்கு கூட இருக்கிற கிழவன் எங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க, ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க, வாங்க போலாம் அப்படி சொல்லி இவன் அந்த இடத்துக்கு கூட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்டுக்கு வராப்ல. இவன் வரும்போது அந்த கிழவன் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா இங்க இருக்கிறது ரொம்ப பெஸ்ட், அதாவது ரொம்ப ஹை கிளாஸ் பொண்ணு, எல்லா கஸ்டமரும் தேடி தேடி வர பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணா பார்த்து புக் பண்ணிருக்காப்ல. நம்ம ஹீரோவும் ரூம்குள்ள வந்து கதவு சாத்திட்டு எங்கடா பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ரூம்ல யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின். அவ ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டு டக்குன்னு விளக்க அணைச்சிட்டு பயந்து போய் திரும்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து எங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அதுவும் விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசினா தானே மேற்கொண்டு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ அவசியம் பண்ணியாகணுமா அப்படி சொல்லி கேக்குது. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சரி பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் ஏதாவது பேசலாமா அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு சரிங்க பேசலாம், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குது. அதுக்கப்புறம் அவனே போய் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரிங்க்ஸையும் குடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோ உள்ள போய் ஹீரோயின் டச் பண்ண, ஆனா ஹீரோயின் கம்பெனி எதுவும் கொடுக்காம அவ பாட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கு டவுட் ஆயிடுது. அவன் அங்கங்க தொட்டு தொட்டு பார்த்துட்டு இது என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை திருப்பி பார்க்க ஹீரோயினோட பேச அவன் முழுசா பாத்துறான். பார்த்துட்டு ஏய் உனக்கு என்னாச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துல தொழில் பண்ணுவ, உங்க அப்பா நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னாரு, ஆனா நீ எல்லாருக்கும் இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். அவன் கத்தனதும் அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நான் இங்க வரல, என்ன கொண்டு வந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளும் கத்த செய்யறா. அதை கேட்டதும் ஹீரோ டென்ஷன் ஆகி அங்கிருந்து வெளியோடி போய் இந்த தொழில் பண்றாளே அந்த கிளவி, அந்த கிளவியை பிடிச்சி எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃபை இந்த தொழில் இறக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை போய் அந்த கேள்வி கேட்கறான். அந்த மாதிரி கேட்டதும் அந்த கிளவி என்ன சொல்றா அப்படின்னா நானும் உன் பொண்டாட்டியெல்லாம் உனக்கு கூட்டு வரல, உன் பொண்டாட்டியை ஒருத்தன் வித்துட்டு போனா அவன் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டுறான் இல்லையா அவன் பேரை சொல்றா. அவன் பேரை சொன்னதும் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அன்னைக்கு நான் காசு கொடுத்து அவன் பொண்டாட்டியை வாங்கினேன், அதுக்கு அவன் சரியான பழியை தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு பார்க்கறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. எல்லாரும் கத்த செய்யறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா இவன் ஒய்ஃப் அங்கே தூக்கு போட்டு அப்படியே இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கத்தி கதறி அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஒரு ஹில் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த புத்துத்துறவிங்களா இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்துத்துறவிகள ஒருத்தனா இவனும் அங்கேயே இருந்துறான். அந்த இடத்துல பார்த்தா இந்த விறகு வெட்டிட்டு இருந்தான் இல்லையா இந்த சில்க் விக்கிற பொண்ணோட புருஷன், அவனும் ஆல்ரெடி அந்த இடத்துல சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.